ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட 2 கொஷின் வந்து பார்த்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2022 குரூப் 4லையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 4 சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் பேப்பர்லையும் 4 சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் 2 கொஷின் வந்து ஈஸியாக இருக்குது, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கொஷின் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு டிஎன்பிசி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ சம் வந்து பார்த்தலாம். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3 இயர்ஸ்னால் டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா இருக்குது டிஃப்ரென்ஸ்க்கு. PR²/100² இன்ட்டு 300 + R/100. ஓகேங்களா, அதே இது 2 இயர்ஸ்னால் இது மட்டும்தான் வரும். PR²/100² மட்டும்தான் வரும். ஓகேங்களா, 3 இயர்ஸுங்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து 300 + R/100 வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னது அப்ளை பண்ணிட வேண்டியது. அசல் வந்து 10,000, ஆர் வந்துட்டு 15 கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ண சால்வ் பண்ணால் நமக்கு 708.75 வரும். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 708.75 தான். ஓகேங்களா, அடுத்து இந்த கொஷின் வந்து பார்த்தரலாம். ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓராண்டு முடிவில் 1,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது நம்ம கண்டுபிடிக்கலாம். 2,000, ஆறு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 1 இயர் /100 போட்டு சால்வ் பண்ணால் 120. ஃபர்ஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 120 ரூபாய். ஓகேங்களா, இது தனியாக இருக்கட்டும். அதுக்கடுத்து செகண்ட் இயர் போகலாம். செகண்ட் இயரில் ஒரு ஆண்டு முடிவில் 1,000 ரூபாயை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்போ 2வது வருஷம் அவர்கிட்ட எவ்வளோ தான் இருக்குன்னா 1,000 ரூபாய் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த 1000க்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, கண்டுபிடிச்சோன்னா இதுக்கு வந்து என்ன வரும்னா 16 வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயருக்கு 16 வரும். ஓகேங்களா, அப்போ டோட்டலாக அவர்கிட்ட வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 180 ரூபான்னு வரும். 120 + 60 120. ஓகேங்களா, இந்த 120 வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நமக்கு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1,000 ரூபாய்க்கு அசலுக்கு மட்டும்தான் நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா 180ன்னு வந்துருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 180. அப்புறம் லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதும் முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 1,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்போ ரிமைனிங் 1,000 ரூபாய் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 180 ரூபாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1180. இந்த சம்க்கு ஆன்சர் வந்து 1180. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.